இந்த துர்நாற்றத்தை ஒழிக்கலாம். அந்த துர்நாற்றத்தை ஒழிக்க என்னென்ன பொருள் தேவைப்படும் என்பதை நான் என் குழுவினர்களுடன் கலந்து பேசி பயன்படுத்தினோம். என்னென்ன பொருள் தேவைப்படும் என்பதை சொல்கிறேன். தேங்காய் ஓட்டுடைய கறி அல்லது சாம்பல், சுண்ணாம்பு, எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு பழத்தூள், இவை இரண்டையும் காய வைத்து அரைச்சு இவைகளோடு பேக்கிங் சோடா, முட்டை ஓட்டுடைய தோல், இவைகளை துளைகளிட்ட டப்பாவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைகளை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்பதை சொல்கிறோம். தேங்காய் ஓட்டுக்கறி வந்து நமக்கு சுலபமாவே கிடைக்கும். சமையல் அறையில நம்ம அம்மா குழம்பு வச்சுட்டு சட்னி வச்சு தூக்கி போடுற தேங்காய் ஓட்டு எல்லாத்தையும் சேகரித்து கறி ஆக்கணும். அப்புறம் அது வந்து துர்நாற்றத்தை உறிஞ்சு கொள்ளும். சுண்ணாம்பு துர்நாற்றத்தை உறிஞ்சு காற்றை சுத்தமாக்கும், பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்தும், நோய் கிருமிகளை குறைக்கும். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட், இது காற்றில் உள்ள அமில வாயுக்களை நடுநிலையாக்கி துர்நாற்றங்களை போக்கும். கார்பன் டை ஆக்சைடு போன்ற பிற வாயுக்கள் உறிஞ்சும் என்பது எல்லாருக்கும் தெரியும். எலுமிச்சை பழத்தோல், இது வந்து இயற்கையாகவே வாசனை கொடுத்து காற்றை புத்துணர்ச்சியாக மாற்றும். முட்டை ஓடு, இதுல கால்சியம் கார்பனேட் உள்ளது. இது துர்நாற்றங்களை குறைக்கும் பொருளாக பயன்படுகிறது. இந்த 5 டப்பாவில் பெட்டிக்குள் எடுத்து வைக்கிறேன். இந்த துர்நாற்றத்தை உறிந்து கொள்கிறது. இந்த துர்நாற்றத்தை தவிர்க்க இந்த பயன்படுத்தலாம் என்றால் கழிப்பறை, குப்பை தொட்டி, சாக்கடை, செருப்பு வைக்கும் அலமாரி வைத்தால் இந்த துர்நாற்றம் சுத்தமா வரவே வராது. இதை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் மாற்றினால் போதும். அத்துடன் செலவும் மிக கம்மியாக இருக்கும். தேங்காய் ஓட்டுக்கறி, சோடியம் பைகார்பனேட், எலுமிச்சை பழத்தோல், இவை மூன்றையும் வைத்தால் துர்நாற்றத்தை உரியும் என நமக்கே தெரியும். அத்துடன் முட்டை ஓடு தோல் மற்றும் சுண்ணாம்பு தோல், இவை இரண்டையும் வைத்தால்